சென்னை தண்டையார்பேட்டையில் 15 வயதுடைய பள்ளி மாணவியை தாக்கி ஆடைகளை கிழித்த சரித்திர பதிவேடு குற்றவாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளான். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்போம். நிர்மல், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டையில் 15 வயதுடைய பள்ளி மாணவி தனது தோழிகளுடன் பேசிக் கொண்டு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான குமரன் என்பவர் அந்த பள்ளி மாணவியை ஆபாசமான வார்த்தைகளை திட்டி வாக்குவாதம் செய்து சென்று விட்டார். மீண்டும் 2 மணி நேரம் கழித்து வந்து மீண்டும் அந்த மாணவியிடம் ஆபாசமாக பேசி சண்டையிட்டு தாக்கியுள்ளார். சிறுமி என்று கூட பார்க்காமல் தாக்கி ஆடைகளை கிழித்து நடு ரோட்டிலேயே அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் குடிபோதையில் மிதந்து கொண்டிருந்த குமரனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அழைத்தனர். கைது செய்யப்பட்ட குமரன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் அவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிர்மல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.